வணக்கம் அண்ட் வெல்கம் எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஒரு அற்புதமான இடங்க. ஒரு குட்டி அரண்மனை கட்டுற மாதிரி 1375 ஸ்கொயர் ஃபீட்டில் அழகான ஒரு இடம். மணிமங்கலம் ரோடு முடிச்சு அட்டக்கம்பலேருந்து மணிமங்கலம் போகிறோம் இல்லையா? ஸோ அந்த ரோட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கஜலட்சுமி நகருங்க. எல்லாருக்கும் பரிச்சயமான இடமா இருக்கலாம். கஜலட்சுமி நகரில் 30க்கு 50 வருதுங்க. நார்த்து ஃபேஸிங். ஃப்ரண்ட்டில் 30 வருது, பேக்கில் 25 வருது. 5 அடி கோர்ஸ் இருக்குது. நார்த்து ஃபேஸிங்கு, நல்ல ப்ராப்பர்ட்டி. அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் இல்லை, ஒரு 50 மீட்டரில் ஸ்கூலு. ஸோ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு எங்கேருந்து அப்படியே அவங்களவே தனியாகவே தைரியமாக நடக்க விட்டு நம்ம பின்னாடியே பார்த்துக்கலாம். ஸ்கூல்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா குட்டியே நம்ம அலை கூட இல்லை, தேவையில்லை. பின்னாடி அப்படியே ரோடு தான் இருக்குது. முன்னாடி 24 அடி ரோடு, ரெசிடென்சியல் ஏரியா. மெயின் ரோடு வந்து ரொம்ப ரொம்ப நியர்பைலே வந்துடுது. தெரியுதுங்களா? டிஎம்ஜி காலேஜ். அப்படியே நீங்கள் குழந்தைய ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு ஸ்கூல் முடிஞ்சதும் அப்படியே பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப் வரும்போது டிஎம்ஜி காலேஜ் அப்படியே பின்னாடியே காலேஜுங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்கூலும் இருக்குது, காலேஜ் இருக்குது. ஸோ எந்த ஒரு விதத்துலேயும் நமக்கு பெரிய அலைச்சல் இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல ரேட்டு, நிறைய பங்களாஸ், நிறைய வீடுங்க, நிறைய குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடு வந்துடுது. நம்ம வந்து ஸ்டேட் ஹைவே போட்டுட்ருக்காங்க, உங்களுக்கு தெரியும். நியூ ஏர்போர்ட்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வழியில் நமக்கு ஹைவே வந்துட்டுருக்கு. மெட்ரோவும் வரப்போகுது இந்த லைனில். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்தா அடுத்த மூவ் பண்ணலாம். சிஎம்டிஏ அப்ரூவ்டுங்க, லோன் போய்க்கலாம். சிஎம்டி அப்ரூவ்டில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது. பாருங்கள், பக்கத்துலேயே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த காலேஜுக்கு இந்த நியர்பையில் ஒரு எம்டி லேண்ட் இருக்குது. மேபி அதை வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் பர்பஸ் தான் கட்டுவாங்க. ஸோ அது கட்டிட்டா இன்னும் எந்த அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோம்னா முடிச்சுட்டு அட்டக்கம்படி ஜங்ஷன் வந்துடுது. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அங்கேருந்தே ஒரு 2 கிலோமீட்டரில் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்துடுது. இங்கேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டரில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுது. ஃப்யூச்சர்ஸ் பயங்கரமான டெவலப்மெண்ட்டுங்க. நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக தைரியமாக வாங்கலாம். கிளியரான டாக்குமெண்ட்டு. வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, பாருங்கள். ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னா ஒரு நாள் முன்னாடி சொல்லுங்கள். டைம் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கூட்டு வந்து காட்டிடலாம். இமீடியட்டாக உட்காந்து நம்ம பேசிட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு லீகல் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அடுத்து லோன் போகிறதோ அடுத்த கட்டமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ அந்த ப்ராசஸை இமீடியட்டாக பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்க காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.